கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் தனுசு சார். போராடி கிடைக்குங்கிறது காதல். மோஸ்ட்லி தனுசு போராடம் ஈஸியா காதல்ல விழுந்துருவாங்க. அதுக்காக நெறையா போராடுவாங்க. வீட்ல போராடுவாங்க. திருமணம் ஆயிட்டு போய் மாமனார், மாமியார்ட்ட போராடுவாங்க. கணவர்கிட்டயும் ஒரு சில விஷயங்கள்ல போராட்டம் இருக்கும். தனுசு ரொம்ப கவனமா எங்கே இருக்கணும்னா, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் விஷயத்துல இருக்கணும். சுகஸ்தானத்துல போய் உச்சமடைகிற சுக்கிரன் நம்மள தப்பா வழிநடத்துவார். என்னதான் நம்ம குருவோட ராசி, ம் அ குருவின் கோதண்ட வீடு, மூல திரிகோண வீடு எல்லாமே இருந்தாலும் இங்க ஸ்லிப் ஆகுறது தனுசு ராசிக்காரவங்க அதிகமா. 2, 3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 2, 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. திருமணத்திற்கு அப்புறம் ஒரு இல்லீகல் உறவை ஏற்படுத்தி விடுறதெல்லாம் தனுசுக்கு ஈஸியா முடிஞ்சிரும். ஏன்னா சுகஸ்தானம்ங்கிற ஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமடைகிறது. நம்ம கவனமா இருந்துக்கணும். நம்ம மூளைய பயன்படுத்தி நம்ம நல்வழிப்படணும். இந்த இடத்துல மட்டும் நம்ம கவனமா இருந்துட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே கிரெடிட்ஸோட தான் பொறந்திருக்கோம். ஆல்ரெடி குடுத்து வச்ச பலன அனுபவிக்க பொறந்திருக்கோம். நான் இப்ப கடனாளியா இருக்கேன், நான் இப்ப செலவாளியா இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன்னாலும் 45 ப்ளஸுக்கு மேல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு உண்டான கொடுப்பனை தனுசுக்கு இயல்பாவே உண்டு. பயந்துக்கவே வேணாம். நல்லா இருக்கும் தனுசு.